வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டார். கிளம்புறதுக்கு முன்னாடி நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. நிருபர்கள் கேள்வி, அதாவது ஸ்டாலின் எப்பவும் பார்த்திங்கன்னா எழுதி வச்சதை படிப்பார். அவருக்கு சொந்தமாக பேச தெரியாது, சுயமாக பேச தெரியாது, ஏதோ எழுதி வச்சதை படிக்கிறாருன்னு விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதிலும் படிக்கிறாரு எழுதி வச்சதை. சார், நீங்கள் அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்று தான் மாறாதது சார். வெயிட் அண்ட் சி. அமைச்சர் துரை அப்படின்னா என்ன அர்த்தம்? பதிலை எப்படி நீங்கள் எழுதி வைக்க முடியும்? அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மேடை பேச்சுனா எழுதி வச்சு படிக்கலாம். நிருபர்கள் கேட்குற கேள்விக்கே பார்த்து பதில் சொல்கிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? கேள்வி உங்களுக்கு முதையே தெரியும். உங்கள் அப்பா பாணிக்கு வந்துட்டீங்க. கருணாநிதி பாணி இதுதான், புரிஞ்சுக்கங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். கருணாநிதி என்ன பண்ணுவார், உங்ககிட்ட எல்லாம் மிகப்பெரிய திறமையான பேச்சாளர், அறிவாளின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா அவங்களுக்கும் பத்திரிகைக்காரவங்களுக்கும் என்னென்ன கேள்வி கேட்கணும்னு அவரே எழுதி கொடுப்பார். இப்போ இந்த கேஸில் என்னென்னா, அவங்க கேட்குற கேள்வியை ஸ்டாலின் கொடுத்துட்டாங்க. அந்த அவங்க கருணாநிதி டிவியில் இவருக்கு வேண்டிய ஆளுங்க அதுக்கு பதில் எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்க கேள்வி கேட்க அவர் பார்த்து பதில் சொல்ல இந்த கூத்து நடக்குது. அவங்க அப்பா கூத்து என்னென்னா, இவர் தான் கேள்வி எழுதுவார். கேள்வி எழுதிட்டு அதுக்கு பதில் சிலையடையாக கவிநயத்தோடு ரெடி பண்ணிக்குவார். அப்படியே தெரியாத மாதிரி இங்கே வருவார். இவங்க கேட்பாங்க, உடனே பதில் சொல்வார். ஆனால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஏமாத்து வேலை. அவங்க என்னமோ கேட்குறாங்க, ஒரு அருமையாக பதில் சொல்கிறாரு, சிலையடையாக பதில் சொல்கிறாரு, திறமையான ஆளுப்பா, இப்படி தான் பேர் வாங்கினது. அதனால் கேள்வி கேட்கும்போது அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். இவர் எழுதி கொடுத்தது தான் கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜெயா டிவி இந்த மற்றவங்க அதிமுக பத்திரிகைக்காரவங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க, இவர் எழுதி கொடுக்காத கேள்வியை கேட்பாங்க. கருணாநிதி எழுதி கொடுக்காத கேள்வியை இவரை கொஞ்சம் கிண்டல் அடிக்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ அப்படி தலையை தடவுவார். உடனே அங்கே அவர் அடி பின்னி எடுத்துடுவாங்க. இவர் ஆட்கள் அங்கே பத்திரிகையாளர் சந்திப்பில் அடி. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார் தெரியுமா, அவன் பேர் என்ன நோட் பண்ணும்பார். அவன் பேரை நோட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பத்திரிகைக்கார ஓனருக்கு இவரே ஃபோன் பண்ணுவார். அவனை வேலையை விட்டு தூக்கும்பார். தூக்கலைன்னா அடி, உன் பத்திரிக்கைக்கு அடி விடுவோம். பத்திரிக்கையில் கட்சிக்காரன் கலாட்டா பண்ணுவான். இல்லை அவனை வெளியில் அடித்து தூக்கிடுவாங்க. இப்படித்தான் தமிழ்நாடு அரசியல் செய்தியாளர்கள் சந்திப்பு இப்படித்தான் இருந்தது. எந்த உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இல்லை. இப்போ அவருடைய பாணியை பின்பற்றவர் இவர் கொஞ்சம் பரவாயில்ல. என்னென்னா, என்ன கேள்வி கேட்க போகிறேன்னு முதலே கொடுத்துருங்கப்பான்னு வாங்கி அதுக்கு பதிலை இவங்க ரெடி பண்ணிட்டு, நீ கேள்வி கேட்குற மாதிரி கேளு, நான் பதில் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதையாச்சும் பார்த்து படிக்காமல் அவராக சொல்லியிருந்தாருன்னா நம்பியிருப்பாங்க. பதிலையும் பார்த்து படிக்கிறார். இப்படி ஒரு திறமையான முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் இவர் எவ்வளோ பெரிய திறமைசாலி. இப்போ அவர் ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கும், இப்படிப்பட்ட திறமைசாலியிடம் இருக்கும் நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களான நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது அண்ணாமலை வெளிநாடு பயணம். ஸ்டாலின் இந்த பக்கம் போகிறாரு அமெரிக்காவுக்கு, அவர் அந்த பக்கம் போகிறாரு லண்டனுக்கு. ஸ்டாலின் முதலீடு அப்படிங்கிறாரு. இங்கே வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ண போகிறோம். யாருக்கு? தமிழ்நாடு சிறக்க நான் பறக்கிறேன்கிறார். எவனோ எழுதி கொடுத்துட்டான். இந்த மாதிரிலாம் அவருக்கு பேச தெரியாது. அந்த கருணாநிதி டிவியில் எவனோ எழுதி கொடுத்துட்டான். தமிழ்நாடு சிறக்க இவர் பறக்கிறாராம். சிறக்க பறக்க அவங்க அப்பா பாணி அதான் சொல்கிறார். சிறக்க நான் பறக்கிறேன். தமிழ்நாடு சிறக்கவா நீங்கள் பறக்கிறீங்க? துபாய்க்கு பறந்தீங்களே நீங்கள். தமிழ்நாடு சிறக்க துபாய்க்கு நீங்கள் பறந்தீங்களே. அந்த துபாய்க்கு நீங்கள் போகும்போது உங்கள் பையனுடைய கம்பெனியான நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டடுங்கிற கம்பெனியில் நம்முடைய தமிழ்நாட்டு அரசோட முதலீடு 1000 கோடி போட்டீங்கல்ல. அது தமிழ்நாடு சிறப்பதற்காக நீங்கள் போட்ட முதலீடா, இல்லை உங்கள் குடும்பம் சிறப்பதற்காக நீங்கள் போட்ட முதலீடா? அண்ணாமலை ஃபைல் 1ல் இதை பற்றி கொடுத்தாரு. இப்போ கேட்குறேன், தமிழ்நாடு சிறக்க நீங்கள் பறக்கிறேன்னீங்கல்ல, இதில் எத்தனை கம்பெனி உங்கள் கம்பெனி, எத்தனை கம்பெனி உங்கள் பினாமி கம்பெனி? அது உங்கள் குடும்பம் சிறப்பதற்காக நீங்கள் போடக்கூடிய முதலீடுங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களோட இது. தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது. 1 ட்ரில்லியன் இதாக ஆக்க போகிறாங்க பொருளாதாரம். 1 ட்ரில்லியன்னா என்னென்னா, $1 ட்ரில்லியன், அதாவது 1 லட்சம் கோடி பொருளாதாரமாக தமிழ்நாட்டை மாற்ற போகிறாராம். அந்த 1 லட்சம் கோடி பொருளாதாரத்தை தமிழ்நாடு எட்டும்போது இவர் 40,000 50,000 கோடி கடனில் கொண்டு வந்துட்டார்.
இப்போவே 10 லட்சம் கோடி கடன் வந்துருச்சு. ஆக நான் இப்போ அவர் கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 லட்சம் கோடி வந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி 50,000 கோடி அந்த இதில் வந்து கடன் வந்துடும். ஆக கடனை விட தமிழ்நாடு பொருளாதாரத்தில் எவ்வளோ மிஞ்சுதோ எவ்வளவு அதிகமாக போகுதோ அதுக்கு நிகரான கடனையும் அவர் உருவாக்கி விடுவார். அதுதான் இவர் சொல்லக்கூடிய $1 ட்ரில்லியன் எக்கனாமி, பொருளாதாரம். 1 லட்சம் கோடி பொருளாதாரத்தை இவர் இங்கே வைக்க போகிறாராம். ஆனால் 10 லட்சம் கோடிக்கு அமெரிக்காவிலேருந்து முதலீடுகளை ஈர்த்துட்டாராம். எப்படி நம்புறது? 17 லட்சம் பேருக்கு வேலை வரப்போகுதுங்கிறார். எல்லாம் பொய். நீங்கள் கடைசி நீங்கள் பாருங்கள், இவங்க இருக்கும்போது எப்போவுமே பொருளாதாரம் சீரழிந்து போய்விடும். இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வக்கு கிடையாது. பழைய பென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி அரசு ஊழியர்களுக்கு உறுதி கொடுத்தீங்கல்ல, தேர்தல் உறுதிமொழி, இன்றைக்கி மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலை. அப்போ பழைய பென்ஷனை கொடுக்குறதுக்கு கேவலமான விஷயம். ஓய்வு பெறக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது. ஓய்வு பெறும் வயசாக 60 62 ஆக்குறாங்க. இதை விட கேவலம் என்ன இருக்குது? போக்குவரத்து ஊழியர்கள்லாம் பாவம் பஞ்சப்படி இதையே இன்னும் கொடுக்கல. ஒன்றுமே கொடுக்காமல் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டை வச்சுட்டு இவர் $1 ட்ரில்லியன் இதை வந்து உருவாக்க போகிறேன்னா யார் நம்புவா? ஊரே ஏமாத்துற வேலை இல்லை. அதனால் இந்த அமெரிக்காவுக்கு போய் 10 லட்சம் கோடி இதெல்லாம் வந்து உண்மையான விஷயமா எனக்கு தெரியல. கடைசி கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. இவர்கள் குடும்பத்தில் ஊழலுக்கு சம்பாதித்த பணத்தை தான் பெரும்பாலான இதுங்களில் முதலீடு பண்ணுவதாக எல்லோருக்கும் செய்தி வந்திருக்கு. அதுதான் உண்மையாக உண்மையும் கூட. அதனால தான் அண்ணாமலை இது கொடுத்த ஃபைல்ஸ்லாம் அது இந்த ஃபைல்லாம் அது வந்தது. நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட், ஜார்ஜ் பேங்க், இந்த விஷயங்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அண்ணாமலை ரூட்டு மாறிட்டார். கலைஞர் ஐயா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். அதனால் அந்த ஃபைல் நான் ட்ரக்கு பெட்டியில் போன ஃபைல். இப்போ கூட அண்ணாமலை போகிறார் லண்டனுக்கு படிக்கிறதுக்கு. நான் கேட்குறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு, இதெல்லாம் ஏமாற்று வேலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 மாதம் கோர்ஸை படித்து இவங்க என்ன மிகப்பெரிய இதாகிடுவாங்களா? வல்லுநர் ஆயிடுவாங்களா? திறமையாயிடுவாங்களா? தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க. 4 மாதம் கோர்ஸ் படிக்க போகிறாராம், அதுவும் லண்டனுக்கு போகிறாங்களாம். அரசியலை பற்றி என்ன 4 மாதத்தில் அரசியல் என்ன கரைச்சி குடிச்சிடுவீங்களா? எந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கி இருக்கிற பிரதமர் வர லண்டனில் போய் கோர்ஸ் படித்தவங்க தானே. அதனால் அவருக்கு என்ன சொல்கிறேன்னா, அண்ணாமலை அப்புறம் அவர் சொல்கிறார், நான் அங்கே இருந்துக்கிட்டே இங்கே கண்காணிப்பேன், திமுகவை கண்காணிப்பேன். நீ கண்காணிக்கிறத விடுங்க, முதல்ல ஃபைல் 1 ஃபைல் 2 கொடுத்தீங்களே டிஎம்கே, அதில் வந்து நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடையது. இப்போ ஜெகத்ரட்சகம் மேலே நீங்கள் எடுக்கிற நடவடிக்கையை கந்துடைப்பு. பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் கட்சிக்காரவங்க பணத்தை வாங்கிட்டு அவரையும் எல்லா சொத்தையும் திருப்பி கொடுத்துருவீங்க. இதுதான் பாஜகவோட சமீபத்திய நிலைப்பாடு. அதனால் அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போகிறதுனால அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, பிஜேபிக்கும் பிரயோஜனம் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்போ ஸ்டாலின் போடுறது எப்படியோ அப்படி தான். இவர்களுக்கு பேர் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த படிப்பால் ஒன்றும் பெரிதாக வந்து விட போவதில்லை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன்.